தேவனுடைய சித்தம் இப்போ வித்தியாசமாக இருக்குது. அதாவது இங்கேயே தேசத்திலேயே இருன்னு சொன்ன காலங்கள் போகி இப்போ தேசத்தில் இராத நீ போன்னு சொல்கிற காலம். இருன்னு சொல்கிற காலத்துலேயும் ஒழுங்காக இருந்ததில்லை, ஒழுங்காக தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதன்படி அடிப்படையாக இருந்து இருக்கிறது இல்லை. அப்போ இருன்னு சொன்ன காலத்தில் போவேன்னு ஒத்த காலில் நிற்கிறதும், அதாவது போக வேண்டான்னு சொல்கிற நேரத்தில் போவேன்னு சொல்கிறதும், போன்னு சொல்கிற நேரத்தில் போக மாட்டேன்னு சொல்கிறதுமான காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தர் சில நேரங்களில் போன்னு சொல்லும்போது நம்ம போகணும், இருன்னு சொல்லும்போது இருக்கணும். இருன்னு சொல்லும்போது போகிறதும் போன்னு சொல்லும்போது இருக்கிறதுமான இந்த முரட்டாட்டுத்தனம் அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பையே கொண்டு வரும் என்பதை நம்ம பார்க்குறோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். கற்றதும் பெற்றதும் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். எரேமியா 24 நான் நினைக்கிறேன் நீங்கள் யாவரும் இதை கவனமாக கவனித்து கொண்டு வருகிறேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற புது வருடத்து அன்று அந்த டிசம்பர் 31 ஆமாம், இன்னும் பலர் இதை பார்க்கும்படிக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற சுமார் 200 பேர், ஒவ்வொரு நாளும் 200 பேர் இதை பார்க்கிறீர்கள். பார்க்குற நீங்கள் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு பதிவு ஒன்று அதை அந்த அந்த நீங்கள் எங்களுக்கு ஒரு கமெண்ட் செக்ஷன்லேயும் போடலாம், அல்லது எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் திருப்பி எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் அவைகளை தொகுத்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படி எந்த அளவுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குங்கிறத பிறருக்கும் சொல்லி இன்னும் பலர் பார்க்க வைப்பதற்கும் பலர் பயன்படுவதற்கும் ஏதுவாக இருப்பதற்கு உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடையதான கருத்துக்கள், பின் கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருந்துன்னு சொல்ல நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல அத்திகளும் கெட்ட அத்தி பழங்களும் ஆகிய கூடையை பற்றி இங்கே பார்க்குறோம். இங்கே ஒரு சின்ன ஒரு தரிசனத்தை காட்டுறேன். ஆண்டவர் அதாவது எல்லாமே நிறைய விஷயங்களை சொல்ல நான் குறைஞ்ச நேரம் இருக்கிறதுனால கற்றதும் பெற்றதுங்கிற விஷயத்தில் நம்ம எல்லாருமே வார்த்தைகளுக்கு தான் அர்த்தத்தை பார்க்குறீங்க. வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்க்குறத விட இந்த வார்த்தையெல்லாம் எதையோ ஒன்று பார்த்து தான் அவங்க எழுதுகிறாங்க, எதையோ ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறாங்க. ஆரம்ப நாட்களில் இருந்ததான எழுத்துக்கள் எல்லாம் சித்திர வடிவிலான எழுத்துக்கள் தான் அவங்க இருந்திருக்குது. இப்போ இருக்கிறது அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ எபிரேய பாஷையிலலாம் அந்த ஒரு ஆலஃப் அப்படின்னு எடுத்தால் அது ஒரு மாடு போல் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் கலப்பை போல் இருக்கிற வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தை அந்த எழுத்து அந்த அச்சரமும் அதுக்கும் ஒரு அர்த்தமும் இருக்கிற ஒன்றை நம்ம பார்க்குறோம்.
சரி, அப்போ இதுலேயும் பாபிலோன் ராஜாவாக நேபுகாத் நேச்சார் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் வர்றது ஒரு ராஜா படம் மனசில் வரணும். ஒரு ராஜா ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரி. அப்போ படங்களாக இந்த வார்த்தைகளை நம்ம சித்திரங்களாக நம்ம மனதில் பதிய வைக்க வேண்டும், கருத்துக்களாக நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாபிலோன் ராஜாவாக நேபுகாத் நேச்சார் யோயாக்கீம் குமாரனா எகோனியாங்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்த பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு எல்லாம் கொண்டு போயிடுறாங்க. யோயாக்கீம் அவங்கெல்லாம் கொண்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யார் இருக்கிறா? சிதேக்கியா ராஜா தான் இருக்கிறா. அப்போ இதெல்லாம் கொண்டு போனதுக்கப்புறம் இந்த ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் 2 கூடைகளை கர்த்தர் காமிக்கிறார். ஒரு கூடையில் முதல் தரமான அத்திப்பழங்கள், முதல் பலன்களாகிய அத்திப்பழங்கள் இருந்துச்சு, நல்லது, நல்ல கூடை. 2வது கூடையில் புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்கள் இருந்துதான். கெட்ட அத்திப்பழங்கள் அழுகி போனதும் குப்பையானதுமான இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் எரேமியா நோக்கி என்னத்தை பார்க்குறேங்கிறார். அப்போ அவர் சொல்கிறாங்க அத்திப்பழங்களை பார்க்குறேங்கிறார். நல்லவைகளான அத்திப்பழம் இருக்குது, அது நல்லா புசிப்பதற்கு நல்லா இருக்குது. இன்னொன்று புசிப்பதற்கு கெட்டவைகளுமாக இருக்கிற கெட்ட அத்திப்பழங்களும் பார்க்குறேன் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ சரிதான், நீ பார்த்தது சரிதான். நம்முடைய பார்வையும் தேவனுடைய பார்வையும் ஒன்றாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் பார்ப்பது போல் நம்ம பார்க்க உதவி செய்வாராக. அவன் புரிந்து கொண்டான், இதிலிருந்து ஏதோ ஒரு செய்தியை கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறான்னு புரிஞ்சுக்கிட்டான். அதனால் நல்ல அத்திப்பழம் அது பிரயோஜனமானது, புசிக்கத்தக்கது. இன்னொரு அத்திப்பழம் கெட்டுப்போனது, புசிக்கத்தகாதது. அப்போ இது எதுவும் சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, சிறைப்பட்டு போகவிட்ட யூதர்கள், சிறைப்பட்டு போனவங்க, ஆண்டவர் சிறையாக கொண்டு போக அனுமதிக்கப்பட்டவர்களும் தாமாக மனமோந்து சிறைப்பட்டு போனவர்களையும் என்ன சொல்கிறது, தங்களை சரண்டர் ஆனவர்களும் தாங்களாக முன் வந்து அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தவர்களுமாகி அவர்களெல்லாம் அத்திப்பழங்களாம். அவங்களுக்கு கர்த்தர் நன்மை உண்டாக அங்கீகரிப்பேங்கிறார். அங்கே அவங்கள நினச்சிவார ஆண்டவர் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் அவங்கள திரும்பி வர பண்ணுவேன், அவர்களை கட்டுவேன், நாங்கள் அவங்களை இடிக்க மாட்டேன், அவங்கள நாட்டுவேன், நான் பிடுங்க மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ அவங்க கர்த்தர் அறியும் இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பாங்க, தேவனாக இருப்பார், அவர் தங்கள் முழு இருதயத்தோடும் எடுத்து திரும்புவார் என்று சேலம் கர்த்தர் சொல்கிறார். போனவங்களுக்கான ஆசீர்வாதம். ஆனால் அந்த போகாதவங்களுக்கான ஆசீர்வாதம் என்னென்னா, புசிக்கத்தக்கதாக கெட்ட அத்திப்பழங்களை தள்ளி விடுவது மாதிரி இந்த சிதேக்கியாங்கிற ராஜாவையும் பிரபுக்களையும் தள்ளி விடுவேங்கிறார். அது எதுக்காகனா, தீமை உண்டாக எல்லா ராஜனும் அலைந்து திரியர்களாக பழமொழியாக வசைச்சொல்லாக சாபமாக வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு இந்த இடத்துல அவங்க நிர்மூலமாக மட்டும் நான் அவர்களுக்குள்ள பட்டயத்தையும் பஞ்சயத்தையும் கொள்ளை நோயும் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்கள் மேலே நியாய தீர்ப்பு வார்த்தைகளை சொல்கிறார். அப்போ என்னென்னா, இந்த இடத்துல இந்த கல்தையர் இடத்துல அவர்களிடத்தில் போவது இப்போ தேவ சித்தம். தேவனுடைய சித்தம் இப்போ வித்தியாசமாக இருக்குது. அதாவது இங்கேயே தேசத்திலேயே இருன்னு சொன்ன காலங்கள் போகி இப்போ தேசத்தில் இராத நீ போன்னு சொல்கிற காலம். இருன்னு சொல்கிற காலத்துலேயும் ஒழுங்காக இருந்ததில்லை, ஒழுங்காக தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அதன்படி அடிப்படையாக இருந்து இருக்கிறதில்ல. அப்போ இருன்னு சொன்ன காலத்தில் போவேன்னு ஒத்த காலில் நிற்கிறதும், அதாவது போக வேண்டான்னு சொல்கிற நேரத்தில் போவேன்னு சொல்கிறதும், போன்னு சொல்கிற நேரத்தில் போக மாட்டேன்னு சொல்கிறதுமான காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் நம்ம பார்க்குறோம். அதனால் கர்த்தர் சில நேரங்களில் போன்னு சொல்லும்போது நம்ம போகணும், இருன்னு சொல்லும்போது இருக்கணும். இருன்னு சொல்லும்போது போகிறதும் போன்னு சொல்லும்போது இருக்கிறதுமான இந்த முரட்டாட்டுத்தனம் அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பையே கொண்டு வரும் என்பதை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இப்போ சிதேக்கியாவுக்கு எரேமியா சொன்னது என்ன, நீ கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து அவங்க கடை சரணாகதி அடைந்து நீ போவாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்கிறாரு. இவனும் நான் போக மாட்டேன், நான் அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்தான். கடைசியில் வீணாக அவனும் அவன் பிள்ளைகளும் செத்து போனாங்க, வெட்டப்பட்டு மரித்து போனாங்க. அது மட்டும் இல்லை, அவனால் நீ ஒரு பெரிய நியாய தீர்ப்பு தேசத்தின் மேலும் ஆலயத்தின் மேலும் வந்ததையும் நம்ம பார்க்குறோம். ஆகையினால தேவனுக்கு கீழ்ப்படிதல் தான் மிக மிக முக்கியமானது ஒன்று என்பதை பார்க்குறோம். கீழ்ப்படியாதவர்கள் மேலே கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை அனுப்புவார், கீழ்ப்படுகிறவர்கள் மேலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை அனுப்புவார். நாமோ கீழ்ப்படுகிறவர்களாக இருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எரேமியா 14வது அதிகாரம் 2 பழங்கள் உள்ளதான அத்திப்பழங்கள் உள்ளதான
கூடைகள், கெட்ட அத்திப்பழம், நல்ல அத்திப்பழம் உள்ளதான கூடைகளை பார்க்குறோம். அதில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு நான் வந்து பாபிலோன் தேசத்துக்கு நீங்கள் போங்க, சிறைகளாக இப்போ நீங்கள் பிடித்து கொண்டு போகப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்கன்னு சொல்ல அர்த்தம். ஆகையினால நீங்கள் எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னு சொன்னால், நான் மறுபடியும் நீங்கள் என்ன செய்வேன், உங்களை இந்த இடத்துக்கு வந்து பயிரிடும் கொடிகளாக நான் உங்களை மாற்றுவேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் என் ஜனமாக இருப்பீங்க, நான் உங்கள் தேவனாக இருப்பேன். நீங்கள் என்னை அறிகிற அறிவை என்ன செய்வீங்க, அறிந்து கொள்வீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, என்னை முழு இதயத்தோடும் தேடுவீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அதே சமயத்தில் அதை கேட்காத இருக்கிறதான மற்ற ஜனங்களை நோக்கி, அந்த சிதேக்கியா மற்றும் அவனுடைய பிரபுக்கள், அவனுடையதான ஜனங்கள், அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அந்த வார்த்தையை கேட்கலை. நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இதெல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லி என்ன செய்தாங்க, பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்பினதுனால கர்த்தர் சொல்கிறார், நான் அவங்களை என்ன செய்வேன், அந்த இடத்துக்கு நான் அவங்கள போகாததுனால அவர்களை என்ன செய்வேன், பட்டயத்தினாலேயும் பஞ்சத்தினாலேயும் கொள்ளை நோயினாலேயும் நான் அவங்கள அழித்து போடுவேன் என்று சொல்லி அவங்க சாபமாக இருப்பாங்க. அவங்க எல்லா தேசத்துக்கும் என்ன செய்வாங்க, அலைந்து திரிவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோமானால் நாம் அலைந்து திரிவதில்லை, நாம் அவர்களுடைய தானே ஜனமாயிருப்போம், அவர் நம்முடைய தேவனாயிருப்பார். நம்ம ஜெபிப்போமா? அப்பா, கிருபையும் இரக்கமும் தான் எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளில் உம்முடையதான வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இந்த இருதய கடினத்தின்படியும் கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா, எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து கவனமாய் கர்த்தாவே இருந்து நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்கவும், நீர் எங்கள் தேவனாய் இருக்கவும் வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்களுக்கு நல்ல வழியை காட்டும்போது அந்த நல்ல வழியில் உத்தமமாய் நடக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும். அப்பா, மாட்டோம் என்று எதிர்த்து நின்றால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அப்பா, அந்த நாளிலும் நாங்கள் அமேனப்பா செவி கொடுத்து சேர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.